ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த அறிவிப்பு பார்த்திங்க அப்படின்னா, இனிமேட்டு எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கும் ஏற்கனவே எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக பொருந்தும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேஜுக்கு எப்படி வரணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு TNPSC.gov.in அப்படின்ற வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் ப்ரெஸ் நோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணால் போதும். ஸோ கிளிக் பண்ணாலே உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன், அதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன்லாம் விட்டுருக்காங்களோ, என்னென்ன ஜாப்லாம் சொல்லியிருக்காங்களோ, ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எதுவும் பார்த்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, இணையவழி விண்ணப்பங்களில் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்க பிறகு மாற்றங்கள் செய்வதற்கான கூடுதல் அவகாசம் வழங்குவது தொடர்பாக செய்தி வெளியீடு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2ஆக இருக்கட்டும், குரூப் 4ஆக இருக்கட்டும், ஸோ எனி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம், அதாவது லாஸ்ட் டேட்டில் நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதிலிருந்து ஒரு 4 days கழித்து கரெக்ஷனுக்காக அவங்க வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லாஸ்ட் டைமில் குரூப் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஒன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால் கரெக்ஷன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஸோ நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணாங்க, அதாவது கரெக்ஷன்லாம் இருக்குது, இதை எங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டதுனால அவங்க வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கான அந்த பேஜை வந்து அவங்க வந்து திருப்பியும் ரீசெட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அதே தான் ஃபாலோ பண்ணி குரூப் 4ம் அதேமாரி தான் சொல்கிறாங்க. ஸோ இனிமேட்டு வர எக்ஸாம்ஸ் எதுவாக குரூப் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் ஸோ கடைசி டேட் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து இப்போது லைக் 27/8 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டுன்னா, ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுடைய 27/8/2022 தான் உங்களுக்கு கடைசி டேட்டு அப்படின்னா, நீங்கள் வந்து அதிலிருந்து 4 days நீங்கள் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் 4 days நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 3 days உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த 3 daysல உங்களுக்கான கரெக்ஷன்ஸ் எதனா இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ அதை வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். இல்லை ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ வியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாலே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் செய்தி வெளியீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் பல்வேறு தேர்வுகளுக்கான விண்ணப்பங்களை இணையவழியை பெற்று வருகிறது. விண்ணப்பதாரர்கள் தங்களது விவரங்களை இணையவழியை சமர்ப்பிக்கும் போது அறியாமல் சில தவறுகளை தவறாக பதிவு செய்து விடுகிறார்கள். இதனால் ஒரு சில விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதனை தவிர்க்க தேர்வாணையம் விண்ணப்பதாரர்கள் ஒரு குறிப்பிட்ட தேர்வுக்கென தங்கள் விண்ணப்பத்தினை சமர்ப்பித்த விவரங்களை விண்ணப்பம் சமர்ப்பிக்க நிர்ணயிக்கப்பட்ட கடைசி நாள் வரை மாற்றிக்கொள்ள வழிவகை செய்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசி நாளில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க பல விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பத்தில் மாற்றம் செய்ய போதுமான கால அவகாசம் இல்லை என தெரிவித்துள்ளனர். இதனை கனிவுடன் பரிசீலித்த தேர்வாணையம் அவர்களது விவரங்களை தவறாக பதிவு செய்து சமர்ப்பித்த விவரங்களை மாற்றிக்கொள்ள மற்றும் ஒரு வாய்ப்பு அளிக்கலாம் என்று முடிவு செய்துள்ளது. அதன்படி தேர்வாணையத்தால் இனிவரும் காலங்களில் வெளியிடப்படும் அறிவிக்கைகளும் இணையவழி விண்ணப்பங்களில் விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பித்த விவரங்களை விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரை மாற்றிக்கொள்ள வாய்ப்பு அளிப்பதுடன் விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் முடிந்த பிறகு 4 நாள் கழித்து விவரங்களை சரிபார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கடைசி டேட்டு, அதாவது நீங்கள் அப்ளிகேஷனை என்னைக்கு லாஸ்ட் டேட் சொல்கிறாங்களோ அன்றைக்கி வந்து நீங்கள் அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 4 days வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு 3 days கொடுப்பாங்க. அதாவது அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 4 days கழித்து 3 days வந்து அவங்க அந்த பீரியட் கொடுப்பாங்க, அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட்னு. அந்த பீரியடில் நீங்கள் வந்து உங்களுக்கான கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே விண்ணப்பத்தில் பதிவு செய்த விவரங்களை விண்ணப்பம் திருத்தம் செய்யும் காலத்தில் மாற்றும்போது அதனால் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் அதுக்கு விண்ணப்பதாரே பொறுப்பாவார். விண்ணப்பம் நேர் செய்யும் அப்ளிகேஷன் விண்டோ காலத்துக்கு பின்னர் விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்தினை மாற்றிக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமான இருப்பு. ஸோ நீங்கள் வந்து இனிமேட் அப்ளை பண்ணுற எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அதேமாரி எதனால் சில தவறுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து அஃபிஷியலாக செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.